வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் ஒரே பரபரப்பு. தாவேகா என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறதா? பாஜக, அதிமுக தலைவர்கள் பல்வேறு பேட்டிகளில் அழைப்பு விடுத்தனர். ஆனால் இப்போது இந்த எல்லா வதந்திகளுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முற்றிலும் வதந்தி என்று தெளிவுபடுத்தினார். மேலும் தனது மதசார்பற்ற கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், தாவேகா தலைமையில்தான் ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஃப்தார் நிகழ்ச்சி என்பது ரமலான் மாதத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் நோன்பு திறக்கும் வேளையில் நடத்தப்படும் ஒரு முக்கிய நிகழ்வு. பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவது வழக்கம். இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய், அரசியல் களத்தில் தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக விளக்கினார். கூட்டணி வதந்திகள் குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் தான் தற்போது வைரலாகி வருகிறது. கடந்த சில நாட்களாக தாவேகா என்டிஏ கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்கள் வெளியாகின. பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் விஜய்க்கு அழைப்பு விடுத்தனர். ஆனால் இப்போது இதற்கு விஜயே பதில் சொல்லிவிட்டார். இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், என்டிஏ தாவேகா இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் வதந்தி என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அரசியலுக்கு வந்தது முதலே தாவேகாவை அந்த டீம் இந்த டீம் என பேசி அவதூறு பரப்பினர். ஆனால் தாவேகா என்றுமே மக்கள் டீம் மட்டும்தான். விஜய் தனது கட்சியை மக்கள் டீம் என்று அழைப்பது வழக்கம். அதை இன்றும் மீண்டும் வலியுறுத்தினார். தாவேகா ஒரு மதசார்பற்ற கட்சி. அனைத்து மதத்தினரும் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றிணைந்த கட்சி. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை விஜய் தெளிவுபடுத்தினார். அவர் கூறுகையில், தனது மதசார்பற்ற கொள்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் இன்று ஒரு முக்கிய குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அவர் கூறுகையில், தன் மீது பரப்பப்பட்ட அவதூறுகள் எடுபடவில்லை என்பதால் கூட்டணி விஷயத்தில் பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். தாவேகா மீதான அவதூறுகளை நம்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பொய் பிரச்சாரத்தின் பின்னணியில் யார் இருக்கக்கூடும்? அரசியல் எதிரிகள் வேண்டுமென்றே இந்த வதந்திகளை பரப்புகிறார்களா? இப்போது மிக முக்கியமான அறிவிப்பு. விஜய் தனது இலக்கை மீண்டும் தெளிவுபடுத்தினார். அவர் கூறுகையில், தாவேகா தலைமையில்தான் ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது, தாவேகா கூட்டணி எதுவும் இல்லாமல் தனித்தே போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் அவர் கூறுகையில், எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் தாவேகா தனது இலக்கை நிச்சயம் அடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பிற்கு பிறகு 2026 தேர்தல் களம் மேலும் தெளிவாகியுள்ளது. திமுக கூட்டணி காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, இந்திய கம்யூனல் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜிகே உள்ளிட்ட கட்சிகள். தாவேகா 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. நாம் தமிழர் கட்சியும் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றது. தாவேகா தனித்து போட்டியிடுவதால் திமுக மற்றும் அதிமுக இடையேயான போட்டியில் இது ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக மாறும். யாருக்கு இது லாபம், யாருக்கு நஷ்டம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.